தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாற்றவருக்கு நிறைவா போற்றி, காமாட்சியம்மன் திருவடிகள் போற்றி. உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்ற சுந்தரமூர்த்தி சாமி திருமுறை திருவாக்குக்கேற்ப நாளை நன்னாள் ஆடி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரமும் நாளை ஆடி 3வது வெள்ளிக்கிழமை கூடிய புண்ணிய நன்னாளில் செட்டி வீதி செல்வ செழிப்போடு வாழ வரமல்கின்ற காமாட்சியம்மன் ஆலயத்தில் திருவருளையும் குருவருளையும் பெற கூட்டி வைக்க புண்ணிய நன்னாளாம் வெள்ளிக்கிழமை கூடிய புண்ணிய நன்னாள். ஆடி சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரமூர்த்தி சாமி குரு பூஜை கூடிய புண்ணிய நன்னாளில் காமாட்சியம்மன் திருவருளோடு சுந்தரமூர்த்தி சாமி குரு பூஜை நன்னாளில் அம்மையப்பருக்கு நெருங்கிய தோழன் என போற்றப்படுகின்ற நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி சாமியில் நாளை நன்னாள் காமாட்சியம்மன் பொன்னூசல் ஆடுகின்ற அந்த ஊஞ்சலில் சுந்தரமூர்த்தி சாமியும் அமர்ந்து திருமுறை பாடி ஊஞ்சலாடிய தரிசனத்தை நமக்கு மனதார தருகிறார்கள். சுந்தரமூர்த்தி சாமி ஏன் இவ்வளவு சிறப்பு? சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் ஊடல் நிகழ்ச்சி என போற்றப்படுகின்ற மார்கழி திருவாதிரையில் அந்த ஊடல் நிகழ்ச்சிக்கு தலைவனாக நாயகனாக நண்பனாக இருக்கும் சுந்தரமூர்த்தி சாமி அவர்கள் இருவருக்கும் உரையாடல் செய்து அந்த ஊடல் நிகழ்ச்சியில் மனித குலத்திற்காக கணவன் மனைவி என்றும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்க அந்த வழிபாட்டை இறைவன் நமக்கு அருள் செய்துள்ளார். ஆகவே சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் தூது போனவர் என்ற பெயர் கொண்டவர், ஆகவே ஓலை கிழித்தவர். ஆகவே இந்த புண்ணிய நன்னாளில் நெருங்கிய நண்பராகிய சுந்தரமூர்த்தி சாமி குரு பூஜையும் ஆடி 3வது வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவான் வழிபாட்டோடு ஸ்ரீசக்கர குங்கும அர்ச்சனையோடு தேவி காமாட்சியம்மனை வணங்கி வரங்களை பெற்று வாழ்வில் எந்நாளும் இன்பமே பெற இளையர்களோடு கேட்டுக்கொள்கிறோம். குருவருளும் திருவருளும் கூட்டி வைக்க சுந்தரமூர்த்தி சாமி குரு பூஜையும் வணங்கி வரங்களை பெறுமாறு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இளையர்களோடு கேட்டுக்கொள்கிறோம். எந்நாளும் இன்பமே பெறுக. ஓம் சக்தி பராசக்தி.